ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதம், அதாவது பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி ஆவணியில் வரும் பொழுது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி அன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை இதன் மூலம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுமா என்று ஆச்சரியப்படுற அளவிற்கு நிறைய விஷயங்கள் இதனால நடக்குங்க. ஸோ அப்படி என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்தது உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை இன்று தனுசு ராசினியர்கள் இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரிகாரத்தை முதல்ல எப்படி செய்யணும் என்று பார்த்துட்டு அதன் பிறகு தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு என்பதையும் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. முதல்ல இந்த ஆவணி மாத பௌர்ணமி நாளில் என்ன பரிகாரத்தை செய்யலாம் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக சொல்வது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியே சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் அதே போல ஈடுபாடு செய்வாங்க. என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் என்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கலாங்க. அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க செய்யலாம், குல தெய்வ வழிபாடு கூட நீங்க செய்யலாம், பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம், சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்குமே இது உகந்த நாளாக ஒரு பௌர்ணமியாக இருக்கிறது. இதனால நீங்க எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் கண்டிப்பா செய்யலாங்க. இப்படிப்பட்ட பௌர்ணமிக்கு ரொம்ப சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி ஆனது இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி என்பது இரவு நேரம் வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சந்திர கிரகணமானது ஏற்படும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மறுநாள் தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது. ஸோ இதனால தான் இந்த பௌர்ணமிக்கு எப்போதுமே ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் என்றும் கேள்விப்பட்டு இருப்போங்க. அதே பௌர்ணமி நாளில் தான் நம்மளுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க. இதோடு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்வது ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று அவசியம். அது வெற்றிலையா இருக்கலாம், செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரசு இலை, ஏதாவது ஒரு இலையா இருக்கலாங்க. அந்த இலையை சுத்தம் செய்து உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து விடுங்க. அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்கணுங்க. ஸோ இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் அவ்வளவுதாங்க. இந்த பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதில் போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க எப்போ போல நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கணும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து தங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே நீங்க வைக்கலாங்க. இரவு முழுவதும் இது அப்படியே அங்கேயே இருக்கணும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் நீங்க வைக்கலாம்.
இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அது மனிதர்களுக்கு மட்டுமில்லைங்க, அதாவது உயிருள்ள எல்லா ஜீவனுக்கும் வேண்டுமானாலும் நீங்க அன்னதானம் செய்யலாம். உயிருள்ள எல்லா ஜீவனுக்கும் நீங்க வயிறு நிறைய உணவு தருவதுதான் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில இந்த பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரமா இருந்தாலும் இதற்கான பலன் கண்டிப்பா இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்க வாழ்க்கையில கர்ம வினைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா செய்திடுங்க. இதனைத் தொடர்ந்து தனுசு ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை நீங்க கண்டிப்பா இப்ப தெரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் முன்பு அதனால் ஏற்படும் நல்லது கெட்டது பற்றி ஆராய்ந்த பின்னரே அதை செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்த நபர் தனுசு ராசினியர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுக்கு இந்த நேரம் வீண் அலைச்சல் குறையலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு தெரியுங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது ஒரு விதமான கவனம் உங்களுக்கு அவசியம். உத்தியோகத்தில் பணியை சரியாக முடிக்க வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் அதே போல அவசியம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகலாம். பணவரத்து உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். தேவையான உதவி கண்டிப்பா கிடைத்திடும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்று ஆர்வம் உண்டாகலாம். விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும். நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு இப்ப கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணி செய்கின்ற நேயர்களிடம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது அவசியம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இப்ப உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்பதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.